நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ். சாஷ்டாங்கம் கரங்களை உயர்த்தி சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா இயேசுவை. தேவா ஜோதியில் ஜோதி, மானிட தன்மை வேறுதி, நித்ய குமாரன் ஒப்பில்லாதமை, சாஷ்டாங்கம் செய்யவா, சாஷ்டாங்கம் செய்யவா, செய்யவா இயேசுவை. இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, நீர் வாழ்க சொல்ல போறோம். இயேசுவே வாழ்க. இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் துதியும் உண்டாகவும், பண்பின் சொரூபி அருளவதார், சாஷ்டாங்கம் செய்யவா, கரங்களை அசைத்து சாஷ்டாங்கம் செய்யவா, joyful and triumphant, O come, O come to Bethlehem. Come and behold him, born the King of faith. O come, let us adore, O come, let us adore, O come, let us adore. Come, let us adore. Oh, come, let us adore. Oh, come, let us adore. And praise the Lord. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமா? ஹalleluya. இந்த சந்தோஷம் பத்தலையே, நல்ல ஒரு சிரிப்பு சிரிச்சு உங்களுடைய ஸ்மைல் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட காட்டுங்க பாப்போம். நல்ல சிரிச்சு நீங்க இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய்ன்னு சொல்லுங்க பாப்போம். Give the blessing to them. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து திரும்பி, பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து, அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக வேணாலும் இருக்கலாம், just turn to the next person. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நம்ம மட்டும் ஆசீர்வாதம், நான் மட்டும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நான் மட்டும், என்னை மட்டும், எத்தனை பேர் இருக்காங்க, என்னை மட்டும் ஆசீர்வதிச்சிருங்க. நம்ம திருச்சபைன்னு வந்துட்டா, when we are one accord, we are together as a one body in Christ, when you are as ஒரு சரீரமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்ல போறோம்? பக்கத்துல இருக்கவங்களுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்து, ஹalleluya. இந்த கிறிஸ்மஸ் நாள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். On this Christmas day you will be wonderful, you will be amazing, your life will be blessed,
You will be an amazing person. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கை மாற போகுதுன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க பாப்போம். கவலை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கொண்டாட போறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் கவலை எல்லாத்தையும் I'm going to throw all the things. எல்லா கவலையும் விட்டுட்டு நான் ஆண்டவரை கொண்டாட போறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை அசைத்து காட்டுங்க, நல்ல கரங்களை தட்டி காட்டுங்க பாப்போம். நான் அப்படிதாங்க. இன்னைக்கு நான் கம்ப்ளீட் இந்த கிறிஸ்மஸ் டே ஃபிக்ஸ் ஆயாச்சு. என்னன்னா என்னுடைய கவலை கஷ்டம் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இன்று கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலுக்குள்ளாக இந்த உலகத்துக்குள்ளாக வந்திருக்கிறார், என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக வந்திருக்கிறார். நான் தேவனை துதிக்கும்படியாக வந்திருக்கிறேன், தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே ஒரு மெட்லி சாங், ஒரு 3 சாங் நல்ல ஜாலியா நல்ல கரங்களை தட்டி பாட போறேன். 2வது லைன் நீங்க கண்டிப்பா பாடியாகணும். ஓகே, என்னோட இருக்கீங்களா? ஆமீன் சொல்லுங்க பாப்போம். 2வது லைன் கண்டிப்பா நான் பாடுவேன் பிரதர்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை அசைத்து காட்டுங்க பாப்போம். இருட்டா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன். கண்டிப்பா நல்ல கரங்களை அசைத்து காட்டுங்க. வண்டர்ஃபுல், லெட்ஸ் டு இட். ஹalleluya. ஓ, நல்ல கரங்களை தட்டி praise you. கரங்களை தட்டுங்க. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழவனோ புதுமை. உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழவனோ புதுமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை ஓ மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். ஓ, நல்ல கரங்களை தட்டி praise you. பரத்தில் தூதர் பாடிட, வாரில் தீர்க்க தேடிட. அழகை அதிர்ந்து நடுங்கிட, அவனியோர் மனம் மகிழ்ந்திட. கரங்களை உயர்த்தி மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். புவியை ஈர்த்திடும் காந்தமாய், உள்ளனையில் மிக சாந்தமாய். எதையும் வென்றிடும் வேந்தனாய், ஏதும் அறியாதோர் பாலனாய். மகிமை கரங்களை அசைத்து நல்ல கரங்களை அசைத்து. பிறந்தார் பிறந்தார் ஓ மகிமை ஓ மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். Once more. மகிமை ஓ மகிமை 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 மகிமை. பிறந்தார் பிறந்தார் பிறந்தார்
ராஜா பிறந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுங்க. இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், எல்லோரும் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். சொல்லுங்க. என்னுடைய உள்ளத்துல கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாயிருக்கின்றார் ஓடிவாயின் மகனே, உன்னினைவாயிருக்கின்றார் ஓடிவாயின் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா பிறந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். லாஸ்ட் டைம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி இம்மானுவேல் இம்மானுவேல், praise you. என்னோடு இருப்பவரே இம்மானுவேல் இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. 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 அவர் பாலகனாய் ஜனித்த அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சொல்லுவோம். பெத்தேலில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்த அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. கரங்களை அசைத்து பாடுவோம். இம்மானுவேல் இம்மானுவேல்,
ஓ இம்மானுவேல், அவர் என்னோடு இருக்க போகிறார். மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். சொல்லுவோம், மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். கரங்களை உயர்த்தி Hallelujah. The wise men came in search. Hallelujah. அவர்கள் கர்த்தரை தேடி வந்தார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், பிரதர் நான் இன்னைக்கு கர்த்தரை தேடி வந்திருக்கேன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டிக்கிட்டே இருங்க பாப்போம். பிரதர் நான் இன்னைக்கு கர்த்தரை தேடி வந்திருக்கேன். The wise men. அப்போ wise men என்ன, புத்திசாலிகள், அறிவு நிறைய உடையவர்கள். அவர்கள் கர்த்தரை தேடி வருகிறார்கள். Hallelujah. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவர்கள் நாடி வந்தது கர்த்தரை தேடி. அவர்கள் செய்த காரியம், கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு என்னென்னமோ தாளந்துகள் இருக்கு, என்னென்னமோ விஷயங்கள் இருக்கு, எனக்கு I have a good job, I have good things, I have things, everything, but I want to come as a sweet offering to you. Hallelujah. நான் ஒரு காணிக்கையாக, I want to be a gift, Lord Father. ஆண்டவரே, அவங்க எவ்விதமாக வந்து சாஷ்டாங்கமாய் பணிந்து தேவனை ஆராதித்தார்கள் என்பதை நாம் வேதம் திட்டமும் தெளிவுமாக மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அவ்வளவு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. அதை போல we are here to worship our God. Hallelujah. என் மீட்பர் Jesus, we praise you. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் நான் பாடுவேன், செகண்ட் லைன் கண்டிப்பாக பாடுவீங்களா? ஒரு சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இது கிறிஸ்மஸ் ஆமேனா? சக், நல்லா சூப்பரா இருக்க வேணாம், நல்லா கண்டிப்பா பிரதர் நீங்க பாடுங்க, நாங்க திருப்பி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆமென் சொல்லுங்க பாப்போம். That's good. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. எனக்கென்ன ஆனந்தம், என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம், என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம், என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். மேலோகமெங்கும் ஓர் செய்தி, மேலோகெங்கும் செய்தி, பூலோகமெங்கும் ஓர் செய்தி, மேலோகமெங்கும் செய்தி, நரர் வாழ்த்திட நீதி, நீர் வாரும் மெய் ஜோதி, நரர் வாழ்த்திட நீதி, நீர் வாரும் மெய் ஜோதி, என் மீட்பர் பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம், என் மீட்பர்
நல்லா கரங்களை தட்டி மெதுவா அப்படியே praise you. Hallelujah. உந்தன் மகிமையை என்றும் சொல்லும், உந்தன் கிருபையை மேன்மையை கண்டேன். உந்தன் மகிமையை என்றும் சொல்வேன், உந்தன் கிருபையை மேன்மையை கண்டேன். நித்திய ஜீவ கிரீடம் எனதென்றே, பரலோக வாழ்வென்றே. நித்திய ஜீவ கிரீடம் எனதென்றே, பரலோக வாழ்வென்றே. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். அல்லேலூயா துதி பாடு, அன்று அமலன் பிறந்தார் பாடு. அல்லேலூயா துதி பாடு, அன்று அமலன் பிறந்தார் பாடு. உச்ச வாசலை திறந்தார் பாடு, என்னாலும் புகழ் பாடு. உச்ச வாசலை திறந்தார் பாடு, என்னாலும் புகழ் பாடு. என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேரின்பம். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார், எனக்கு ரொம்ப ஆனந்தம். என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார், எனக்கு மிகவும் பேரின்பம். சொல்றேன், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கப்பா. எதுக்காக கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும்? எதுக்காக கர்த்தர் இந்த உலகத்திற்குள்ளாக வர வேண்டும்? வேதம் விதமாக சொல்லுகிறது. யோவான் 3:16 எடுத்துக்கொள்வீர்கள் என்றார். யோவான் 3:16 எடுத்துக்கொள்ளும் பொழுது பிதாவானவர் பார்க்கிறாரு, உலகத்தை பார்க்கிறாரு. இது நான் படைத்த உலகம் அல்ல, அதை ரட்சிப்புக்குள்ளாக மீட்பதற்கு யார் எனக்காக செல்வார்கள்? Who can go on my behalf to bring the mankind back to me? யார் என்னுடைய சார்பாக செல்ல முடியும்? மனித குலத்தை எனக்கு மீட்டெடுக்கும்படி யார் என்னுடைய அதை மீட்டெடுக்க முடியும்? அப்பொழுது இயேசு சொல்றாரு, நான் போறேன் தகப்பனே. I will go. I'll go, Father. God says you will be tormented. You will be broken into pieces. உன்னை உடைத்து நொறுக்கப்படும் சூழ்நிலை வரும். நான் போவேன், மனித குலத்தை உமக்காக நான் மீட்டெடுப்பேன். கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அதுதான் யோவான் 3:16. For God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him should not perish but have the everlasting life. Hallelujah. நித்திய ஜீவனை பெறும்படியாக, நித்திய ஜீவனை பெறும்படியாக கர்த்தர் இவ்விதமாய் நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார். அந்த நாளை கொண்டாடும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எப்படி அமைதியா உட்காந்துட்டு கொண்டாடுனா நல்லா இல்ல பிரதர், நீங்கெல்லாம் நின்றுட்டு ஆராதிக்கிறீங்க, ஆனாலும் நாங்களும் நின்று ஆராதிக்க போறோம்னு ஒரு ஓரத்துல ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா தயவு செய்து எழுந்து நின்று நாம நல்லா தேவனை நாம துதிக்க போறோம், ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் எதற்காக வந்தார்? பாவங்கள் போக்கவே, நம்மளுடைய சாபத்தை நீக்கவே. ஹalleluya. இந்த பூலோகத்துக்குள்ளாக இயேசு வந்தார். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே. Jesus, we praise you. எந்த நேசுவேன்னு சொல்லும்போது நல்லா கரங்களை உயர்த்தி, நான் திருப்பி சொல்ல மாட்டேன் நடுவில். எந்த நேசுவேன்னு சொல்லும்போது நான் ஃபுல்லாக பார்ப்பேன், எல்லாருடைய கரங்களும் உயர்த்தப்பட்டதாக இருக்க வேண்டும். ஹalleluya.
whom you are going to proclaim, you are going to proclaim Jesus. Hallelujah. எந்த இயேசு, எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய இயேசு. ஹalleluya. எல்லாரும் அந்த உரிமையை எடுத்துக்கோங்க. எந்த இயேசுவே. நல்ல கரங்களை வெட்டி பாடுவோம். ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டு. Oh, praise you. Hallelujah. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. சொல்லுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. Oh, praise you. தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, என்னுடைய உள்ளத்தை கேட்க தேவன். Oh, we praise you. Oh. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. சொல்லுங்க பாப்போம். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, சொல்லுங்க, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாயுனை மறந்தாலும் தந்தையுனை மறந்தாலும், ஓ நம்முடைய தேவன் உங்களை மறக்க மாட்டாருங்க. ஓ சொல்ல போறோம். ஓ நண்பர் உற்றார் யார் மறந்தாலும் அவருடைய மறக்க மாட்டார். கரங்களை தட்டி நல்லா தலைகளுக்கு மேலாக கரங்களை உயர்த்தி தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். சொல்லுவோம். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். வாய்களை திறந்து. நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருந்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் இருந்திடுவார்.
பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமா. ஹalleluya, ஹalleluya. இப்ப சந்தோஷமா இருக்காங்களா? சத்தமா ஹalleluyaன்னு சொல்லுங்க பாப்போம். ஹalleluya. இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பிரதர். ஏன்னா என்னுடைய கண்ணீரை துடைக்க என் கர்த்தர் வந்துட்டாரு. என்னுடைய துக்கங்களை மாற்றுவதற்காக, என் பாவங்களை போக்குவதற்காக, என் சாபங்களை மாற்றுவதற்காக என் கர்த்தர் வந்துட்டார்னு சொல்றவங்க எல்லாம் நல்லா கரங்களை தட்டி 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 ஓ we praise you, we praise you, we praise you. ஒரு மலையாளம் சாங் பாடலாமா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஒரு மலையாளம் சாங். ஓகே, அதுல உங்களுக்கு ஆக்ஷன் நடுவில் அடிச்சுடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. எப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஓகே ஓகே. கண்ணும் கண்ணும்னு வரும்பொழுது இப்படி கண்ணு எப்படி இப்படி 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 வச்சுக்கோங்க பார்ப்போம். கண்ணும் கண்ணும் காத்திருந்து. ஓகேவா? அதே மாதிரி காதுன்னு வரும். காதுன்னு வரும்பொழுது காதுக்கு இப்படி எப்படி இப்படி காட்டுங்க. எப்படி வைங்க பார்ப்போம். இப்படி எல்லாரும் தயவு செய்து பண்ணுங்கப்பா ப்ளீஸ். ஓகே, இப்படி காது இப்படி வைங்க. ஓகே, இது எப்படின்னா கண்ணும் கண்ணும் அப்புறம் காதும் காதும். இது எல்லாம் எதை குறிக்க போகுது? கர்த்தர் வருவதை குறிக்க போகிறது. ஹalleluya. கரங்களை தட்டி கொண்டே இருங்க பாப்போம். Jesus, we praise you, we praise you. Let's sing it out. கண்ணும் கண்ணும் காத்திரணும். Oh hallelujah, we praise you, we praise you, we praise you. Jesus, hallelujah. மண்ணில் ஒரு பைந்தலினாய் காதோடு காதோரம் கேட்டிருடும் தெய்வ புத்திரன் பிறக்கும் என்னும். கண்ணும் கண்ணும் கேட்டிருடும் தெய்வ புத்திரன் பிறக்கும் என்னும். கண்ணும் கண்ணும் காத்திருடும் மண்ணில் ஒரு பைந்தலினாய் காதோடு காதோரம் கேட்டிருடும் காதோடு காதோடு கேட்டிருந்தோம் தெய்வ புத்திரன் பிறக்கும் என்னும். கண்ணும் 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 காத்திருந்தோம் மண்ணில் ஒரு பைந்தலினான் காதோடு காதோடு கேட்டிருந்தோம் தெய்வ புத்திரன் பிறக்கும் என்னும். காதோடு காதோடு கேட்டிருந்தோம் தெய்வ புத்திரன் பிறக்கும் என்னும். ஆகாச வீதியில் மாலாக மாறவர் சேகத்தின் நிலக்குடமாய் தாலாட்டு பாடி உறங்குடி வாணி மனதில் நினைச்சிருணும். ஆகாச வீதியில் மாலாக மாறவர் சேகத்தின் நிலக்குடமாய் தாலாட்டு பாடி உறங்கிடு வாணி மனதில் நினைச்சிருணும். எത്ര நல்ல സ്നേഹത്തെ തന്റെ നല്ല നാദം എല്ലാവരും പാടി സ്തുതിക്കാം. എത്ര നല്ല സ്നേഹത്തെ തന്റെ നല്ല നാദം എല്ലാവരും പാടി സ്തുതിക്കാം. കണ്ണും കണ്ണും
சொல்லுங்க பாப்போம். காதோறும் காதோறும் கேட்டிருந்தோம் தெய்வமிதம் பிறக்கும் என்னும் கண்ணும் 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 காத்திருந்தோம் மண்ணில் ஒரு பைதலினார் காதோடு காதோடு கேட்டிருந்தோம் தெய்வமிதம் பிறக்கும் என்னும் சொல்லுவோமா? காதோடு காதோடு கேட்டிருந்தோம் தெய்வமிதம் பிறக்கும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமா? ஹalleluya. Oh, praise you. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனை நோக்கி பார்த்து எல்லாரும் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க ஒரு மனதோடு. அப்பா Jesus, we praise you. மகிமையின் தேவனாக இறங்கி வந்த தேவனே, oh we praise you Lord Father. Jesus, மகிமையின் மேகமாக இறங்கி வாங்க, எங்கள் மத்தியில் நீங்க இறங்கி வாங்க. வாருமையா போதகரே, ஓ நன்றி செலுத்துகிறோம். வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்களுடைய ஆறுதல் நீங்க மட்டும்தான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு மனதோடு Jesus, we praise you Father. ஓ யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம், கண்களை மூடிக்கொள்ளுங்க. We praise you Jesus. Hallelujah. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. பாருமையா கரங்களை உயர்த்தி நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கரங்களை உயர்த்தி அவனமாக, ஓ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கி வந்த தேவனே, ஓ வாய்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும்படியாக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசனம் கரங்களை உயர்த்தி. இறங்கி வந்தீரே. பாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. பாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்சடி மத்தியில சீனாய் மலை உச்சியில கண்மலையின் வெடிப்புல இறங்கி வந்த தேவனே, இப்போ எங்களுக்காக நீங்க இறங்கி வாங்க ஏசப்பா. வாய்களை திறந்து கேட்போமா? முச்செடியின் மத்திய சீனாய் மலை உச்சிய கண்மலையின் வெடிப்பில் இறங்கி வந்தீரே.
செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் கரங்களை வெட்டி வந்தீரே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே இயேசுராஜனே எங்கள் ஆறுதலே வாருமையா வல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே ஓரளவோ சந்தலரவோ கதலரவோ தியாந்தலரவதா. என்னுடைய ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் அவருடைய பிறப்பு தான் நமக்கு மையமாக கொண்டு கர்த்தர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இவ்வளவு நாட்கள் நமக்காக ஆராதித்தோம், நமக்காக ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு சாஷ்டாங்கம் பண்ணுறதுக்குன்னே வந்திருக்கிறோம். அவரை புகழ, அவரை பாட, அவரை கம்பீர சத்தத்தில் உயர்த்த, மகிமை அவருக்கு கொடுக்க. அதனால தான் இன்னைக்கு முழு இருதயத்தோடு நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளணும், முழு ஆத்மாவோடு தொழுது கொள்ளணும். வாழ்வெல்லாம் செழிப்பாய் மாறும், இருளெல்லாம் ஒளியாய் மாறும். முகமுகமாக உங்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன். தயவுசெய்து மாற்றிட்டே இருக்காதீங்க. அப்படியே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி விட்டுருங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை துதிக்கின்றோ. அன்னைக்கு மெய்ப்பர்கள் துதிச்சாங்க. 3 பேர், நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் மெய்ப்பர்கள், ஒரு பக்கம் சாஸ்திரிகள், ஒரு பக்கம் வான தூதர்களின் சேனைகள். இப்போ நாம் இதெல்லாம் அறிந்தவர்கள் கர்த்தரை துதிக்க போகிறோம். எங்கேயும் யாரும் வேடிக்கை பார்க்காம ஒரு நிமிஷம் நல்ல கண்களை மூடி டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் கர்த்தரை தேட போகிறோம். எங்கே உங்கள் எண்ணங்களை திருப்பாதீங்க. அன்னைக்கு ஒரே ஸ்டார் பார்த்து அந்த நட்சத்திரத்தையே பின்தொடர்ந்துட்டு போனாங்க. வேறு எங்கேயுமே அவங்க கான்சென்ட்ரேஷன் இல்லை. அதனால தான் அதுக்கு பிறகு முன்னாடி ஒரு கான்சென்ட்ரேஷன் மாறிச்சு, அது அரண்மனைக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. ஆனால் 2வது கான்சென்ட்ரேஷன் சரியாக இருந்துச்சு. இந்த 2025வது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிற ஒரு கூட்ட ஜனமாகிய நாம் இனி எந்த விதத்திலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடிக்கு, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார். அந்த ஆழத்தை இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு மேலே எடுத்து வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உம்மை துதிக்கின்றோ, உம்மை துதிக்கின்றோ, உம்மை துதிக்கின்றோ. எல்லாரும் உம்மை துதிக்கின்றோ.
விசுவாசிகள் சத்தத்தை உயர்த்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே வாழ்வெல்லாம் செழிப்பாய் மாறும், இருளெல்லாம் ஒளியாய் மாறும். முகமுகமாய் உம்மை பார்த்ததாலே மகிமை அதிசயமே எந்தன் இயேசுவே. நான் உம்மை போல மாறுவேன். உம்மை துதிக்கின்றோம், சபையாக உம்மை துதிக்கின்றோம், இயேசுவே இயேசுவே உம்மை துதிக்கின்றோம். வாழ்வெல்லாம் செழிப்பாய் மாறும், இருளெல்லாம் ஒளியாய் மாறும். முகமுகமாய் உம்மை பார்த்ததாலே மகிமை அதிசயமே எந்தன் இயேசுவே. நான் உம்மை போல மாறுவேன். உம்மை துதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். ஆபிரகாமின் தேவன் நீரே, விசுவாசம் தந்தவர் நீரே. யாக்கோபின் தேவன் நீரே, துணையாக வந்தவர் நீரே. ஆபிரகாமின் தேவன் நீரே, விசுவாசம் தந்தவர் நீரே. யாக்கோபின் தேவன் நீரே, துணையாக வந்தவர் நீரே. எலியாவின் வல்லமை வேண்டுமே, பல மடங்காய் பல மடங்காய் என் மேல் வாருமே. பனித்துளி போல் இறங்கிடுதே. எல்லாரும் உந்தன் வார்த்தையே வார்த்தையே பரவசமாய் மாற்றிடுதே. உந்தன் நேசமே நேசமே உம்மை துதிக்கின்றோம். சேர்ந்து சொல்லுங்க சபையே, உம்மை துதிக்கின்றோம். எல்லா சின்ன பிள்ளைகளும் பாடகர்களும் இணைந்து உம்மை நாங்கள் நன்மைகள் அளிப்பவர் நீரே, கிருபைகள் கொடுப்பவர் நீரே. கனி தந்து உயர்த்திடுவாரே, செல்வத்தை தந்திடுவாரே. நன்மைகளை அளிப்பவர் நீரே, கிருபைகள் கொடுப்பவர் நீரே. கனி தந்து உயர்த்திடுவாரே, செல்வத்தை தந்திடுவாரே. சொல்லுங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேனே, சுகவாழ்வே வந்து சேருமே சேருமே. ஓஹோ, பனித்துளி போல் இறங்கிடுதே உந்தன் வார்த்தையே வார்த்தையே பரவசமாய் மாற்றிடுதே. உந்தன் நேசமே. கையை உயர்த்துவீங்களா? என்னோட இணைந்து உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. நீங்க மாத்திரம் போதும் இயேசுவே. உம்மை துதிக்கின்றோம், அரபலபோஷ்யஹதலரே துதிக்கின்றோம். ஆமென். அவரை துதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. நல்ல கரையை தட்டி சொல்லுங்க, நாங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. இயேசுவை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. வெட்கப்படுகிறவர்களை கர்த்தர் தேடி வந்து ரட்சித்து மீட்டு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த ஜெயம் வேணும்? என்னோட சேர்ந்து சொல்லுங்க, நாங்க வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமென். நாங்க
ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களை ரொம்ப போகாதீங்க. கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களை நான் ரொம்ப வாழ்த்த விரும்புகிறேன், மனசார ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த 2025 அநேகரை கர்த்தர் இடம் கொண்டு பெருக செய்ய போறாரு. இடம் கொண்டு போகாமல் அப்படின்னா உங்க இடமே தாங்க முடியாத மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். உங்க வீடு பெருக போகுது. வாடகை வீடுல இருக்கீங்க சிலர், உங்க வாடகை வீட்டையும் கர்த்தர் பெருக செய்ய போறார். புதிய காரியங்களை உருவாக்க போறார். புதிய அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். கெட்ட அனுபவங்களை விளக்க போறார். கெட்ட மனிதர்கள் உங்கள்ட்ட இருந்து விளக்க போறார். ஆமேனே வரமாட்டேங்குது. அப்படியே சும்மா மசன்னு உட்காந்துருந்தா அதுக்கு பிரயோஜனமே இல்லை. அப்போதான் விசுவாசிகள், கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லணும்? ஏதாவது சவுண்டு கொடுக்கணும். சொல்லுங்க ஆமேன்னு. அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னு அந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கே வந்துடும். அதனால தான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். நீங்கள் பெற்றுக்கொள்ளலைன்னா திரும்பி யாருக்கு வரும்? மொய் எடுத்துகிட்டு போகிறீங்க, வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? இப்போ நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வரும். வேண்டாம் அப்படியே சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா திரும்பி யாருக்கு வரும்? எனக்கு வரும். என்னோடதும் எனக்கு வரும். பார்த்துக்குங்க. அதனால தான் கொடுக்க கொடுக்க எடுக்கிற கிணறு தான் ஊரும். அதனால இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. டி மேஜர் கொடுங்க என்னோட சேர்ந்து. வானம் அவருக்கு சிங்காசனம் பாட போறோம். சொல்லுங்க, பூமி அவருக்கு பாதப்படி. பாதப்படின்னு என்ன? மணக்கட்டை, அப்புறம் ஸ்டூலு. யார் எத்தனை பேர் வீட்டில் மணக்கட்டை வச்சிருக்கீங்க? ஸ்டூல் வச்சிருக்கீங்களா? இருக்கா? வெரி குட். அந்த காலத்தில் காலுக்குன்னு ஒரு ஸ்டூல் இருக்கும். இப்போ நம்ம ஆண்டவருக்கு பாதப்படியே இந்த பூமி தான். புரியுதா உங்களுக்கு? உங்க வீடு தான் ஆண்டவருடைய பாதப்படி. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க கொடுக்கறதுக்கு? என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? நான் அடுக்கு மேலே அடுக்கு கட்டி, மாடி மேலே மாடு கட்டி, அங்கே கட்டி, இங்கே கட்டி, வாங்கி இங்கே வாங்கி, வீட்டை கட்டி, என்னென்னமோ பண்ணி வச்சா என் வீட்டை போய் ஸ்டூலுன்னு சொல்லிட்டீங்க பிரதர்ன்னு. அது இந்த நீங்கள் வெட்டுற அருவாமான ஸ்டூலு கிடையாது, அது கர்த்தருடைய ஸ்டூலு. அவருடைய பாதம் உங்கள் வீட்டில் வந்துருச்சுன்னா போதும், ஆசீர்வாதம் பெருகி எழும்ப போகிறது. என்னோட சேர்ந்து பாட போறீங்க. கர்த்தரே இல்லாமல் தேவன் யார்? என் தேவனை அன்றி கண்மலையும் யார்? மான்களுடைய கால்களை போல் என் கால்களை மாற்றி உயர்தலங்களில் அவர் என்னை நிறுத்தினார். மான்களுடைய கால்களை போல் என் கால்களை மாற்றி உயர்தலங்களில் அவர் என்னை நிறுத்தினார். என்னோட ப்ரோச் எடுத்து காலையில் குத்தும் போது எனக்கு பெங்களூர்லேருந்து ஒரு கிஃப்ட் அனுப்புனாங்க. எங்கள் எல்லாருக்கும் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் குத்திருக்கீங்களா? மறந்துட்டு வந்துட்டீங்க. வந்திருக்கு வீட்டிலேருந்து ரெடியாக. நாங்கள் எல்லோரும் குத்திருக்கோம். பெங்களூர்லேருந்து எங்கள் அப்பா ஒன்று குத்திருக்காங்க, நான் ஒன்று குத்திருக்கேன். எல்லாம் கிறிஸ்மஸ் சம்மந்தமாகவே கொடுத்தாங்க. நீங்கள் எல்லாரும் குத்திக்கணும் வீட்டிலன்னு சொன்னாங்க. எல்லாரும் குத்திக்கிட்டு எல்லாரும் குத்திக்கிட்டோம். புரியுதா? அப்போ இதை குத்தும் போது எனக்கு காலையில் மான்கள், இந்த மான் எது குறிக்குது? ரெயின்டியர்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ரெயின்டியர்னு பற்றி பேசுவாங்க. அப்போது இதை எடுத்து குத்துனோன்னே நான் யோசித்தேன், ஆண்டவரே எனக்கு ஒரு கால் வலி 2 நாள் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி நான் போய் ஆராதனை நிற்கும் போது எனக்கு கால் வலிக்கக்கூடாது, மான்களுடைய கால்களை போல் எனக்கு மாற்றி கொடுங்க ஆண்டவரே. கேட்டுட்டு வந்து நின்ன என் கால் வலி போயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் மான்களின் கால்கள். மானை பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும், அப்படி இருக்கும். எப்பவுமே சிங்கத்துக்கு மானை பார்த்தா சாப்பாடு மாதிரியே தெரியும். நமக்கு எப்படி இன்னைக்கு மதியானம் பிரியாணி தெரியும்? இன்னைக்கு மதியானம் பிரியாணி எப்படி தெரியும் தெரியுமா? பாவமாக தெரியும். பாவிகளை அடிச்சு கழுத்த போறானுங்க இன்னைக்கு மதியானம். என்ன அது மதியானமும் வச்சு சாப்பிடுவானுங்க, நைட்டும் வச்சு சாப்பிடுவானுங்க. நைட் இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வைப்பானுங்க கொஞ்சம் பேர், அதை அடுத்த நாளும் எடுத்து சாப்பிட போறானுங்க கொஞ்சம் பேர். அதுக்குன்னு ரெடியாக பார்த்து நிறுறானுங்க. அப்படின்னு ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், நம்மளை தெரியும் அவருக்கு. ஆனால் இப்போ அந்த மான்களை நான் சொல்றது, உங்கள் கால்களை மான்களுடைய கால்களை போல பெல்லனா மாற்ற போகிறேன். கொம்பு இருக்குதா பார்த்தீங்களா? அப்படி மான் கொம்பு அப்படியே சத்ருக்கிட்ட கொஞ்ச நேரமாவது போராடுறதுக்கான கொம்பு உயர போகிறது. ஆமேன். என்னோட சேர்ந்து பாட போகிறோம்.
வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. வானாதி வானங்கள் வாழ்த்து பாடிடும், ஆகாய விரிவுகள் அறிவை உணர்த்திடும். வானாதி வானங்கள் வாழ்த்து பாடிடும், ஆகாய விரிவுகள் அறிவை உணர்த்திடும். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. சொல்லுங்க, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. ஒரே நிமிஷம். இப்ப நீங்க சாதாரணமா பாடக்கூடாது, அப்படி பாடக்கூடாது. என்ன மாதிரி ரொம்ப அப்படி இங்கிருந்து கம்பீர குரல்ல பாடணும், ரொம்ப ஸ்டைலா பாடணும். சொல்லுங்க, வானம். அப்படி பாடணும். ஒரு முட்டையை வாயில வச்சு அப்படி இருக்கும், அவ்வளவு மாதிரி வாயை பெருசா திறக்கணும். பிரியாணிக்கு இன்னைக்கு மதியானம் போகும். இப்ப இங்க திறந்தாதான் மதியானம் திறக்கவே முடியும் வாய். இல்லைன்னா வீட்டுக்கு போனா இப்படி ஆயிரும். என்ன பேர் சொல்றீங்க, அப்படி ஆயிரும். அதனால ஒழுங்கா நல்ல வாயை திறந்து பண்டிகையில முதல்ல இங்க கொண்டாடினாதான் வீட்டுல கொண்டாடவே முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அட சத்தமா சொல்லுங்க. வெரி குட். இப்ப என்னோட சேர்ந்து பாட போறீங்க. சொல்லுங்க, வானம் அவருக்கு சிங்காசனம். அப்படியே பெரிய ரவுடி மாதிரி பாடணும். ஏன்னா நம்ம தான் ஆண்டரோடு இருக்கிறோம். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லு. ஒண்ணுமில்லாதவனா சவுண்டு கொடுத்துட்டு இருக்கும் போது இருக்கிறவங்க நம்ம கொடுத்தாதாயா பிசாசு பயப்படுவான். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. சொல்லுங்க, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. மீண்டும் ஒரு முறை. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. வானாதி வானங்கள் வாழ்த்து பாடிடோ, ஆகாய விரிவுகள் அறிவை உணர்த்திடோ. வானாதி வானங்கள் வாழ்த்து பாடிடோ, ஆகாய விரிவுகள் அறிவை உணர்த்திடோ. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. குடும்பமா சொல்லுங்க, வானம் அவருக்கு சிங்காசனம். நம்ம வீடுன்னு சொல்லுங்க, நம்ம வீடு அவருக்கு பாதப்படி. இன்னொரு முறை சொல்லுங்க, வானம் அவருக்கு சிங்காசனம், நம்ம வீடு அவருக்கு பாதப்படி. வானாதி வானங்கள் வாழ்த்து பாடிடோ, ஆகாய விரிவுகள் அறிவை உணர்த்திடோ. வானாதி வானங்கள் வாழ்த்து பாடிடோ, ஆகாய விரிவுகள் அறிவை உணர்த்திடோ. நல்லா கையை தட்டி என்ஜாய் பண்ணி பாடணும். அப்பதான் உங்க வீட்டுல ஆசீர்வாதம். கர்த்தரே இல்லாமல் தேவன் யார்? நம் தேவனே அன்றே கண்மலையும் யார்? கர்த்தரே இல்லாமல் தேவன் யார்? நம் தேவனே அன்றே கண்மலையும் யார்? மண்களுடைய கால்களை போல கால்களை மாற்றி உயர்தலங்களில் அவர் என்னை நிறுத்தினார். மண்களுடைய கால்களை போல கால்களை மாற்றி உயர்தலங்களில் அவர் என்னை நிறுத்தினார். வானம் அவருக்கு சிங்காசனம், எங்க வீடு அவருக்கு பாதப்படி. பிரகாஷ், ஒரு நிமிஷம். பிரகாஷ் வீட்டுக்கு போயிருந்தோம். இல்லைங்க பிரகாஷ், அவருடைய வளர்ச்சியை நான் பார்த்துருக்கேன். உழைக்கிற மனுஷன் உழைச்சுக்கிட்டே இருப்பார். இப்போ போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு கேரல் ரவுண்ட்ஸ். பாடா மேலே முன்னாடி விட வீடு வேற மாதிரி தெரியுதே, அலங்காரம் வேற மாதிரி தெரியுதேன்னு பார்த்தா கிறிஸ்மஸ் லைட் ஆக்கும்னு நினைச்சா மேலே போய் 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 பார்த்தோம். அவருடைய ஜப அறைய, வீட்டுக்கு மேலே அழகான ஒரு ஜப அறையை கட்டி வச்சிருக்கிறார். அப்போ கீழே ஜபம் பண்ணியிருக்கலாம், பெட்ரூம்லேயே முடிச்சிருக்கலாம் வேலையை. ஆனா ஜபத்துக்குன்னு ஒரு அறையை கட்டுறாரு. அந்த தரிசனம் இருந்தால் தான் கட்டவே முடியும். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லி. என்னைக்கோ உங்களுக்கு ஒரு நாள் தரிசனம் இருந்ததுனால தான் இன்னைக்கு கட்டி இருக்கீங்க இல்ல? உட்காருங்க. அதனாலதான் வானம் அவருக்கு சிங்காசனம். சொல்லுங்க, எங்க வீடு அவருக்கு. கேட்கவே இல்லையே.
எங்க வீடு வானாதி வானங்கள் வாழ்த்து பாடிடோ, ஆகாய விரிவுகள் அறிவை உணர்த்திடோ. வானாதி வானங்கள் வாழ்த்து பாடிடோ, ஆகாய விரிவுகள் அறிவை உணர்த்திடோ. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. பெண்ணும் கேடகம் எனக்கு தந்து, தம் வலக்கரத்தினால் என்னை தாங்க செய்து. ரட்சி பெண்ணும் கேடகம் எனக்கு தந்து, தம் வலக்கரத்தினால் என்னை தாங்க செய்து. வெண்கலவல்லும் என் புயத்தால் வணைந்திட, நலுவான வழிகளில் நடத்தி செல்கிறார். சேர்ந்து வெண்கலவில் புயத்தால் வளர்ந்திட, நான் வழுவாத வழிகளை எனக்கு தருகிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. இணைந்து வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. ஓ வானாதி வானங்கள் வாழ்த்து பாடிடோ, ஆகாய விரிவுகள் அறிவை உணர்த்திடோம். சேர்ந்து வானாதி வானங்கள் வாழ்த்து பாடிடோம், ஆகாய விரிவுகள் அறிவை உணர்த்திடோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆகாய விரிவுகள், ஆகாயத்துல தோன்றின அன்னைக்கு அந்த நட்சத்திரம் அறிவை உணர்த்தியது. இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு அறிவு, ஞானம், ஆசீர்வாதம், பொக்கிஷம். இன்னைக்கு நான் கண்டிப்பா சொல்லுவேன், இன்னைக்கு பிளஸ்ஸிங்கை பத்தி பேசிதான் தீரும். மற்ற நாள் பிளஸ்ஸிங்கையே பேசிக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரங்க நம்ம இல்லை, எல்லாத்தையும் சொல்லி தருவோம். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவனுடைய பிறப்பன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் புதிய வாகனங்களை உருவாக்குவார். 2025 சொந்தமான காரியங்களை கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்க போகிறாரு. இந்த குரூப்புக்கு மாத்திரம் கர்த்தர் பாருங்க ஆசீர்வாதம் அள்ளி கொடுக்க போகிறார். அங்கெல்லாம் கொஞ்சம் பேர் நாங்கள் ஏற்கனவே வாங்கிட்டோம், ஏற்கனவே எங்களுக்கு இருக்குது, நாங்கள் அதிலேயே பழசானாலும் வாழுவோம், அப்படியே ஒன்றிலேயே குடியிருப்போம் உட்காந்துருக்குறாங்க. எல்லாம் கையை தட்டுங்க, சொல்லுங்க எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு. சொல்லுங்க எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு, எனக்கு தான் கர்த்தர் கொடுப்பாரு. ஏன்னா அவருடைய பாதப்படி தான் என்னுடைய வீடு, என்னுடைய உலகம். சொல்லி வாழ்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்க எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஏன்னா இப்போ நான் தோட்ட திருச்சபைக்கு போயிடுவேன் கொஞ்ச நேரத்தில், அதனால உங்களை எல்லாம் தனியாக பார்த்து கை கொடுத்து விஷ் பண்ண முடியாது. நியூ இயர் அன்னைக்கு நம்ம எல்லாரும் இணைந்து வேளாண்டிப்பாளையம், அதாவது பெத்லஹேம் திருச்சபை, சௌரிபாளையம் திருச்சபை எல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் இணைஞ்சு இந்த இடத்துல வருவோம். 31ஆம் தேதி சரியா 10 மணிக்கு இந்த இடத்துல ஆராதனை ஆரம்பிக்கும். 10 மணிக்கு பாஸ்டர் மோசஸ் ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் ஆண்டவர் இங்கே இருப்பார். அதனால 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். 10:30 மணிக்கு பிஷப்புடைய கருத்தில் கொடுப்போம். அறிந்து கொள்ளுங்க, அந்த செய்தியை கேட்கறதுக்கு ஓடி வந்தால் தான் நீங்கள் பாக்கியவானவே மாற முடியும். அதனால முந்தி அடிச்சுட்டு ஓடி வந்து, சரியா ஓடி வந்து வார்த்தையை கேட்கறதுக்கு, புது வருஷத்துக்குள்ள நுழையிறதுக்கு வரும்படியாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விஷ் யூ ஆல் a merry Christmas. God bless you. God bless you. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். Hallelujah. The Lord will bless you in a perfect and fulfilled manner. அங்க ஜனங்களுக்கு மேல் வெளிச்சத்தை உண்டாக்குவோமா? Shall we switch the lights on in the sanctuary? Good.
இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எல்லா சபைகளிலும் அதுவும் நம்முடைய பிரான்ச் சர்ச்சஸ் எல்லாத்துலேயும் நாங்கள் போய் பார்க்குறோம். All through this month, we have been to all our churches, the branches. இங்கே நடந்த விழாக்களிலே பார்த்தோம். In our celebrations, in our சின்னவங்க festivals. சின்ன குழந்தைகள் இருந்து Right from the young, பெரியவங்க முடியும் எல்லாம் சுறுசுறுப்பா இருந்தாங்க. young, right from the tallest கரங்களை to the தட்டுங்க, elders, கரங்களை தட்டுங்க. everybody were busy. சென்னையில போய் பார்த்தா நம்ம பிள்ளைங்க எல்லாம் சுறுசுறுப்பா இருக்காங்க. In Chennai, people were running around busy celebrating. அவர்கள் முகங்களிலே நான் இயேசுவை காண்கிறேன். I saw Jesus in their faces. குழந்தைகளுடைய முகங்களில் நான் இயேசுவை I see காண்கிறேன். Jesus on the faces of the children. வாலிபர்கள் முகங்களில் நான் இயேசுவை I காண்கிறேன். see Jesus on the faces of our youngsters. மியூசிக் பிளேயர்ஸுடைய முகங்களிலே நான் இயேசுவை பார்க்கிறேன். I see Jesus on the faces of the musicians. போன வாரம் நான் பார்த்தேன் எல்லாருடைய கரங்களிலே வேதம் இருப்பதையும் பார்த்தேன். I saw last week everybody had the Bibles in their hands. அவர்களுடைய வாயிலே வார்த்தை தேவ வார்த்தை இருக்கிறதை நான் பார்த்தேன். I see the word of God is in their mouths. ஒரு சில இல்லங்களுக்கு இந்த கேரல் ரவுண்ட் போக முடியாம ஏதோ நடந்திருக்குது. In a few houses we were not able to go to the carol rounds. ஆனா அதுல ஒரு சிலர் ஃபோன் பண்ணி ஐயா எப்படியோ எங்க வீட்டுக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு So few of them rang அதையும் போய் பார்த்து அந்த வீடுகளை ஆசீர்வதிச்சிட்டோம். up and asked us to come, so we went and blessed them. அவங்க முகத்திலே நான் இயேசுவை And பார்த்தேன். I see Jesus on their faces நெஞ்சில கை too. வைங்க. Put your hands. அவர்கள் உள்ளத்திலே பொங்கி எழும்புகிற உணர்வுகளை நான் I பார்த்தேன். see the bubbling emotions that come out of their heart. அவர்களுக்கு மேல் பரிசுத்த ஆவியின் வல்லமை நான் பார்த்தேன். I see the power of the Holy Ghost upon them. என் ஜனங்கள் மேல் அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவரை நான் பார்த்தேன். I see the Holy Ghost moving upon my people. ஆகவே தைரியமாக சொல்லுகிறேன். So boldly I declare, நெஞ்சில கை வைங்க. the hands on your bosom. எங்களுடைய வேர் இயேசு. Jesus is our root. எங்களுடைய ரூட் கிறிஸ்து. Christ is our root. எங்களுடைய வேர் கிறிஸ்து. Christ is our root. எல்லா நிகழ்ச்சிகளையும் மிக சிறப்பா செய்த அத்தனை பேருக்காக கைத்தட்டி இருங்க பார்க்கலாம். Shall we give a round of applause to all the people who conducted the wonderful programs? ஒன்றிலும் குறையில்லை. No mistake in anything. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. என் பிள்ளைகள் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த ஆடைகளையும் பெர்ஃபெக்ட்டா நான் பார்த்தேன். Now I see the dresses that my children prepared for me. வாங்குற மாதிரி எத்தனையோ வருஷமா 30 வருஷமா நான் கிறிஸ்மஸ்க்கு அது வாங்குறது. 30 years I don't step into a shop and buy something. ஆயத்தமாக்கி வச்சிருக்காரு. But the Lord prepares the dresses for me. சொன்ன வண்ணமா Like my son said, இந்த இங்க குத்தி இருக்க பாருங்க இத இவரு அவருக்கு கிடைச்சது இது இந்த gift. so this brochures was given as a gift to my grandkid. இருக்காரு இந்த பேரை. My grandkid told, இது பாக்கு தான் பொருத்தமானதுன்னு சொல்லி எனக்கு கொண்டு கொடுத்தாங்க. this brooch is befitting to my pa. ஆமென். Amen. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்றேன். I look at you and say, நீங்கள் தான் எங்களுடைய கிரீடங்கள். you are our crowns. நீங்கள் தான் என்னுடைய சொத்து. You are my riches. நீங்கள் தான் எங்களுக்கு அலங்காரம். We have been decked with you. மூப்பர்களும் போதகர்களும் ராத்திரியும் பகலுமா ஓடி உழைக்கிறதை நான் பார்த்தேன். I see pastors and elders working day and night. ஜெபிக்கிற ஜனங்கள் ஜெபிக்கிறதை நான் பார்த்தேன். I see people praying fervently. என்னுடைய உள்ளம் களிகூறுகிறது. My heart is rejoicing. ஆமென். Amen. ஆகவே நான் சொல்லுவேன். So I say, declare, எங்களுடைய சொத்து. our riches. நீங்கள் எங்களுடைய தங்கம். You are our gold. நீங்கள் எங்களுடைய வெள்ளி. You are our silver. நீங்கள் ஆலயத்தினுடைய முத்துக்கள். You are the pearls of this temple. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நீங்கள் பல பல வாரங்களும் வேதத்தை தானே கேட்க ஓடி வர்றீங்க. You come week after week to listen to the word of God, right? உங்க வீட்ல இருந்து நீங்க கிறிஸ்மஸை கொண்டாட கூடாதா? Want you be able to celebrate Christmas out of your home? ஆலயத்தை நோக்கி ஓடி வந்திருக்கீங்க. But you have come towards the church. ஏன்னா Why?
கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்த, to give thanks to Christ, கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை நினைத்து துதிக்க, to give thanksgiving on the birthday of Jesus. சொல்லுங்க, எங்களுக்குள் இயேசு. Jesus, say, declare, ரூட் Jesus. இயேசு. Jesus. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பாடுவோமா? தேவகுமாரா பாடு மகனே. தேவகுமாரா, தேவகுமாரா. பாடுங்க கோயில் பிள்ளைகளை. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. அன்பின் தேவனே, Loving Father, இதோ உம்முடைய பிள்ளைகள் எங்களோடு இணைந்து இந்த கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதியில கூடி ஜெபித்து இந்த ஏசப்பா அவனுடைய பிறந்த நாளை நினைத்து நாங்கள் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கிறாங்க. oh, your children have joined hands with us on this 25th, on the birthday of Jesus, to come give thanksgiving to you, to worship you, to praise you, O Lord. பேசும் எங்களுக்காக Speak to us இயேசுவின் in நாமத்தில். Jesus' name. Amen. 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 கொலோசியர் என்ற புத்தகத்தை பவுல் என்ற ஒரு தத்துவ ஞானி எழுதும் பொழுது, Where the philosopher called Paul wrote Colossians, கொலோசியர் 2வது அதிகாரம் Colossians 2nd chapter, 6-7வது வசனத்திலே, 6th and 7th verse. ஆகையால் So, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே since you accepted the Lord Jesus Christ, அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் continue to live your lives in Him, அவர்கள் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் rooted and built up in Him, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் rooted and built up in Him, அவருக்குள் நடந்து கொண்டு strengthened in the faith, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே strengthened in the faith as you were taught, விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, and be strong in your faith. எல்லாரும் இப்படி கை வச்சுங்க, ஸ்தோத்திரத்தில் பெருகுவீர்களாக. Overflowing with thankfulness. Amen. Amen. ரூட்டை மறக்க முடியுமா? Can you forget the root? இலைய மறக்க முடியுமா? Can you forget it? பூக்களை மறக்க Can you முடியுமா? forget the leaves and பழங்களை மறக்க flowers? முடியுமா? The trees? அந்த இலைகளுடைய சுவாசத்தை மறக்க Can you முடியுமா? forget the way the leaves breathe? அந்த மரத்தை பாதுகாக்கிற பட்டையை மறக்க Can you முடியுமா? forget the barks that protect the trees? எதையும் மறக்க முடியாது. Nope. இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை விதவிதமாய் பவுல் எழுதினார். Paul wrote about the birth of Christ in many different ways. நேற்று இரவு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது When he was waiting in the presence of God அவர் last night, சொன்னார், he told me போய் சொல்லு முதலாவது பகுதியில், in the first part mentioned முதலாவது this, ஆராதனையில், in the first service, காலம் நிறைவேறும் பொழுது என்ற வார்த்தை, when the set time came up,
காலம் நிறைவேறும் பொழுது தானே திருமணம் நடக்குது. When the set time comes up, marriages happen. காலம் நிறைவேறும் பொழுது தானே ஆறுதல் வருது. When the set time comes to pass, comfort comes. சாவு வந்துருச்சுன்னு வெச்சுக்கோ. When there is a death happening at home, ஐயோ அதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். no, you think you are at a standstill. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க. But a few days, வரும்போது நீ புரிஞ்சுக்கோப்பா. when the time comes, you will be comforted and understand. They will go away. இல்ல? Yes. அதனால தான் அந்த பவுல் That's why Paul wrote. காலம் The set குறிப்பிட்ட time. காலத்துல The set time. கலாத்தியர் 4:5 வார்த்தையில Galatians 4:4-5-6. பூமியிலே பிறந்தார். Jesus was born upon the earth. அப்படி எழுதினார். He wrote that way. ரோமருக்கு எழுதும் பொழுது When he wrote to Romans, முதலாவது அதிகாரம் Romans 1st chapter, 3:4-5-6 வார்த்தையில 3rd to 5th, 6th verses, அந்த இயேசு மாம்சத்திலே வந்தார். Jesus was manifested in flesh. எழுதினார். He wrote. தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது When he wrote to Timothy, 1 தீமோத்தேயு 3:16 and 1 Timothy 3:16, தேவ பக்திக்கு ஒரு ரகசியம் இருக்குப்பா. there is a secret behind the reverence. மாம்சத்துல வந்து இயேசுவை நினைச்சுக்கோ. Think about the Jesus manifested in flesh. மாம்சம் சுகமாகும். Only then your flesh will be healed. கிட்னி சுகமாகும். Your kidney will be healed. உன் ஹார்ட் சுகமாகும். Your heart will be healed. நினைக்கப்பா. Meditate. ஏன் கிறிஸ்மஸ் நாட்கள் வந்துட்டா when Christmas days, குட்டி பிள்ளைகளுக்கு தூதர்கள் மாறி நிக்க வைக்கிறோம். why we cast the little ones as the angels? மரியாள நினைக்கிறதுக்கு ஒரு மரியாள போல வேஷம் போட்டு ஒரு குழந்தையை கையில கொடுத்து உட்கார வைக்கிறோம். Why do we disguise a girl as Mary and give a child in a ran and make her sit here? இயேசுப்பாவுடைய எந்த பகுதியும் மறக்க முடியாது. You cannot forget any part of Jesus. Amen. Hallelujah. Hallelujah. யோவேல் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். There was a prophet called Joel. அவரு ஒரு குட்டி தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க They எல்லாரும். call him as a minor prophet. அவர் எழுதின புத்தகம் கூட அந்த புத்தகத்துல 3 பகுதி தான். Just 3 parts in the minor prophecy. அல்ல 1 2 3 அதிகாரம் தான். Just 1, 2 and 3rd ஆனா chapters. மகாபிரிய சத்தியத்தை அது உள்ள வச்சாரு. But he instilled a great truth in it. அவருடைய தரிசனத்துல In his vision. எப்பவுமே தீர்க்க தரிசனங்கள்லாம் பிள்ளைகளே மறைந்து ரகசியத்தை வெளிப்படுத்தும். The prophecies will have a hidden meaning. ஆபகுக்கு எழுதும் பொழுது When ஆபகுக்குன்னு ஒரு குட்டி தீர்க்கதரிசி. Habakkuk is also a minor அவர் என்ன prophet. பண்ணார் தெரியுமா? What did he do? ஆபகுக்கு 2வது அதிகாரம் 3 வசனத்துல 2nd chapter 3rd verse. குறிப்பிட்ட நாட்கள்ல தாயா தீர்க்கதரிசனம் நடக்கும். In the set time the prophecies will come to pass. தாயா அது உனக்கு விளங்கும். Only then you can understand that. குறிப்பிட்ட நாள் தாயா ரகசியம் புதைந்திருக்கிறது வெளியே வரும். The hidden secret will come out on that set அப்படி time. எழுதி வச்சிட்டாரு. That's what he wrote. யோவேல் எழுதும் பொழுது என்ன பண்ணாரு? When Joel wrote, அந்த தரிசனத்துல in that vision, என்ன கண்டாரோ தெரியாது. whatever you can see, you won't understand. அவரு பச்சை புழு 4வது வசனத்துல In the 4th பச்சை புழு விட்டதை வெட்டி கிழித்தின்றது. the green cankerworm will consume whatever it is. வயசா இருக்கும்போது When I was a young man, எனக்கு நான் அதை படிச்சேன். I read இது it. என்னடா இது? What is this? இது விட்டதை இது தின்னது. What grasshopper leaves cankerworm eats? What cankerworm leaves that will eat? What is this? நான் என்ன நினைச்சிட்டேன், இந்த புழு கக்கா இருந்தது அடுத்து தின்னது. I thought maybe it will excrete and the cankerworm, the other worms will eat it. அப்படி இருக்குதே. It is that. உலகத்துல எதையோ திங்குதே. Some worms eat the excreta. அப்படிதான் புத்தி கட்டவன் நினைச்சேன். That's what my little senses thought. வளர்ந்தேன். But I grew up. ஒரு நாள் அபிஷேகத்தை I பெற்றேன். grew up and received the anointing. அபிஷேகம் வந்த உடனே After anointing came, பைபிளை திறக்கிறேன். I opened the Bible. படுவம்மா ரகசியம். நெஞ்சில கை வைங்க, மனசுல கை வைங்க. Put a hand on your bosom. ரகசியம் எனக்கு தெரியுமே. படுவம்மா சொல்லுங்க ரகசியம். நெஞ்சில கை வை. Put a hand on your bosom. எங்க ஜனங்க எல்லாருக்கும் ரகசியம் தெரியும். All of our people know what the secrets are. பயிற்சி எடுத்தவங்க எல்லாம் கேட்டு பாருங்க. As the people who have been trained at the power ministry camps, ஜனவரி மாதம் coming Jan 11, 12, 13, 14, 15 5 நாட்கள் 11th to 15th 5-day power ministry camp. வந்து எடுக்காதவங்கள எடுத்துக்கொள்ளுங்க. If you haven't been taken, just take it. ஜெபத்தின் ரகசியம் சிலருக்கு தெரியும். Some people know the power of the prayer. ரகசியம் சிலருக்கு தெரியும். The secrecy behind prophecy. அந்நிய பாஷைன்னு ஒன்னு இருக்குல்ல, அந்நிய பாஷை. There is a thing called tongues. சொல்லு பார்க்கலாம் அந்நிய பாஷை. Speaking in tongues. நான் சின்ன வயசுல என்னடா அந்நிய பாஷை? When I was young, I thought what this tongues is.
நான் கல்யாணம் பண்ணும்போது நான் அதுக்கு முன்னாடியே நிறைய படிச்சிருந்தேன். Before my marriage, பெருமையில தான் இருந்தேன். I was very proud. இவங்க அம்மா Aida's mom, அவங்கள நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து when I married her, வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நேரத்துல within a few, she started speaking in tongues. I chided her, "Oh devil!" அப்படி திட்டி விட்டேன். That's what I did. எனக்கு தெரியாது. பாரு, நான் ஜெபம் பண்றேன், I will pray. இதெல்லாம் நடக்குது, This is happening. நீ என்னமோ தலப்ப Why are you just blabbering? அப்படிதான் சொன்னேன். That's what I told. பார்த்துச்சு இது. He saw me. ஒரு நாள் 2 நாள் பார்த்தா அப்ப உங்களுக்கு விளங்குறப்ப விளங்கும். You will understand when you are supposed to. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. A few days after, அந்நிய பாஷையில ரகசியம் இருக்குன்னு there is secrecy in the tongues. Amen. Amen. தீர்க்கதரிசனத்துல ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டேன். There is, prophecies have secrets. அப்புறம் Then after, இவங்க அம்மாட்ட சொன்னேன். I told her, the mom, Shanta, Shanta, இப்ப நான் புரிஞ்சிட்டேன். I understand now. அப்புறம் அவளுக்கு மேல நான் பேச ஆரம்பிச்சேன். Then I exceeded her in speaking tongues. உங்களுக்கு தெரியுமா? You know what? அந்த ட்ரெய்னிங்க்கு வராதவங்கள வந்துக்கோ. The people who have not been trained so far come to the power ministry training. ரகசியங்களை கத்து கொடுக்கிறோம். We teach you secrets. அந்நிய பாஷையின் ரகசியம் உண்டா? Is there secrets behind tongues? ரகசியம் உண்டா? Are there secrets behind சுகமளிக்கிற வல்லமையில ரகசியம் உண்டா? Secret in the healing virtue? ஆவிகளை பகுத்தறிகிற வல்லமை உண்டா? There is the power of discernment. எல்லாம் உண்டு. Everything it is there. Amen. பாடுவோமா? ரகசியம் எனக்கு ரகசியம் எனக்கு தெரியுமே, மறைக்க கூட முடியலையே, பிறப்பிலே அதிசயமே, உன்னதத்தில் மகிமையே, உம்முகம் பார்க்கையிலே என்னையே மறக்கிறேன், இயேசுவின் நாமமே இம்மானுவேலனே, பரிசுத்த ஆவி என் மேலே வந்ததே, உன்னத நிழலும் என் மேலே தங்குதே, ஒருவரை அதிசயம் செய்பவரே, நசரேயனாகிய இயேசுவே, நேற்றும் இன்றும் என்றுமே, நசரேயனாகிய இயேசுவே, மரணத்தை ஜெயித்து எழுந்தவரே, நசரேயனாகிய இயேசுவே, அன்பின் ஊழியம் செய்பவரே, நசரேயனாகிய இயேசுவே, ஆத்துமா மகிமைப்படுத்துதே, ஆவியோ களி கூறுதே, பாதத்தை முத்தம் செய்கிறேன் நானோ எம்மாத்திரம், மனக்லேசம் மறைந்து போனதே, இதயங்களும் இனிமையானதே, குறைவுகள் நிறைவாய் மாறியதே, தேடும் எம்மாத்திரம், என் ஆண்டவர் என்னோடு இருப்பது எனக்கே பாக்கியம். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென். என் ஆண்டவர் என்னோடு இருப்பது எனக்கே பாக்கியம். ஆமென். என் தேவன் குமாரன், நேசகுமாரன், உனக்கும் இரட்சகர், எனக்கும் இரட்சகர், ஒருவரை அதிசயம் செய்பவரே, நசரேயனாகிய இயேசுவே, நேற்றும் இன்றும் என்றுமே, நசரேயனாகிய இயேசுவே, மரணத்தை ஜெயித்து எழுந்தவரே, நசரேயனாகிய இயேசுவே, அன்பின் ஊழியம் செய்பவரே, நசரேயனாகிய இயேசுவே. ஆடுகள் பல நூறுகள்
அல்லேலூயா. Hallelujah. கை வைங்க. The hands on your bosom. ரகசியம். Secret. ஆமென். Amen. ஏசப்பாவுடைய பிறப்புல ஒரு ரகசியம். There is a secret behind the birth of Jesus Christ. மரியாள் சில ரகசியத்தை மூடி வைத்திருந்தாளாம். Mary held a few secrets. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் காண ஒரு ரசம் குறைஞ்ச உடனே When the wine was lacking in the wedding of Canaan, ஐயோ என்ன செய்வோம்? what would we do? என்ன செய்வோம்? What are we going to do? மரியாளுக்கு ஒரு ரகசியம். Mary knew a secret. நேரம் வந்துருச்சு. Time has come. நேரம் வந்துருச்சு. The time has come. அப்பா மகனே ஏதாவது செய்ப்பா. My son, do something. என் மகளே உடனே அங்க போய் சொல்றாரு ஸ்திரீயே. Oh woman. யாராவது அம்மாவை போய் ஸ்திரீன்னு கூப்பிட்டா You know, if you call your mother as a woman, அடிப்பியா இல்லையா? won't you beat him or not? சொல்லு பார்க்கலாம். உங்க பிள்ளை உங்களை பார்த்து If your child ஸ்திரீயே calls அப்படின்னா you as a woman, oh என்ன woman, பண்ணுவ? what would you do? ஓ கொஞ்சரா போல இருக்கு. You might think, maybe, ஒரு he's தடவை more like, சரியா? maybe once, அப்ப ரெண்டாவது தடவை ஸ்திரீயே. second time, மூணாவது தடவை பாப்ப அடிச்சு என்ன third time you will start. என்னடி ஸ்திரீங்கிற Why are you calling me as a சொல்லுமா woman? இல்லையா? Won't you say that or not? அப்படிதான் நடந்துச்சு. That's what happened there. எல்லா வீட்லயும் வீட்டு ரகசியத்தை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காத. No, don't share what happens at your home, secrets of your home. எங்க அப்பா to others. குதிரைக்குள்ள இல்லைன்னு சொன்னவன் இருக்கான். There is a person who declares those secrets. இல்ல மனைவி அடங்காதவளா இருந்து அந்நிய பாஷையில போய் சொல்லிட்டு வந்துருவா. Some persons, if the wife is not able to be controlled, he will எப்படிங்க declare in தெரியும்? tongues. How do you know? அது பாரு அடங்காத மனைவி சில நேரத்துல சில காரியங்கள்ல அடங்கலைன்னா அவ்வளவுதான். Sometimes uncontrollable wives, கெட்டு போயிடும். the families will scatter. சில பிள்ளைகள் Some women, அப்பா அம்மாவுக்கு அடங்கலைன்னா if you are not, if you don't allow your parents to அவ்வளவுதான், subjugate to குடும்ப you, மானம் போயிரும். that's all. Your family is all உனக்கு over this தெரியாது. fight. You don't know ஏன் அடிக்கிறாங்க சில நேரத்துல? why they ஏன் thrash you திட்டுறாங்க சில sometimes. நேரத்துல? Why they chide you. புரியாது. You don't understand. சில சமயத்துல அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னு வச்சுக்க அப்பதான் புரியும். Sometimes when you lose your parents, you will understand. எனக்கு அப்படிதான் நான் கஷ்டப்பட்டவன். I have gone through that suffering. I know. சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாம போய் When I lost my parents when I was young, எங்க அப்பா எனக்கு வச்ச பேரு நான் 7 வயசு ஆகுறப்ப எங்க அப்பா செத்துட்டாரு. when I was 7 years old, I lost my dad என் கண்ணுக்கு முன்னாடி செத்தாரு. right in front of my ஆனா eyes. எங்க அப்பா முண்டாரி காலையில பேர் So he வச்சிருக்காரு. used to give me a wild ox. That was my name. அவளும் முரட நானு. I was a wild man, முரட. wild boy. என்ன பிறகு 7 வயசுல முரடனா? 7 years were you wild? ஆமா. Yes. எங்க அப்பா அடிச்செல்லாம் சாதாரண அடியில எங்க அப்பா. My dad used to thrash me like anything. எட்டி உருண்டுகிட்டே போவோம் குறைச்சிக்கிட்டே வருவாரு. And he will kick me and I will just ஏட்டா அப்படின்னு நினைச்சேன். why I thought. என்னன்னா Why? ஒரு கல்லை எடுத்து அடிச்சம் பாரு ஒரு பாட்டி மண்டை உடைஞ்சிருச்சு. I stoned a granny. அப்புறம் வைக்காம என்ன பண்ணுவாரு? What will he do? உனக்கு போய் ஜவஹர்னு வச்சம் பாரு. Why did I give you the name Javaga? முண்டாரி காளை. Oh, wild ox. அப்படி சொன்னவனே இவங்க எல்லாம் எங்க அக்கா மார்களே முண்டாரி காலை திட்டினாங்க. Even my sisters used to call me by that name. இரு உன்னையும் அடிக்கிற அப்படின்னு. I will beat you too. ஆனா ஒரு நாள் But one day, அவங்க இல்லாம போயிட்டாங்க பாரு. when I lost them, அப்பதான் அழுதேன். I wept. ஐயோ Oh, அப்பா இல்லையே. I lost my dad. அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னா பிள்ளைகளை When you lose your mom and dad, அனாத மாதிரி அலைஞ்சு திரிஞ்சு அடி வாங்கி உத வாங்கி மத்தவன் என் தலையில அடிப்பான். orphaned, and you'll be tossed and turned என் கழுத்துல and இந்த இடத்துல beaten. கைய வச்சு இப்படி தள்ளிட்டு போய் வெளியே விட்டுருக்காயா? There is a person who put his hand on my neck and pushed me out of his home. தெரியுமா? You know what? அப்பதான் உணர்ந்தேன். Only then I came to my ஐயோ senses. நான் அழுதேன். I cried. கடைசியில ஒரு நாள் But one day, அந்த இயேசு எனக்கு தரிசனம் கொடுத்து Jesus appeared unto me. அவர் இப்படி என்ன தொட்டார். He touched me.
அவர் சொன்னார், இனி நீ அனாதை அல்ல. He told me, you are not an orphan anymore. இனி நீ அனாதை அல்ல. You are not an orphan anymore. தாயினுடைய இருதயத்தை உனக்கு கொடுக்கிறேன். I will give you the தகப்பனுடைய இருதயத்தை heart கொடுக்கிறேன். of a mother and a father. அதிலிருந்து தான் From then, நான் அந்த கிருபையை பெற்றேன். I received that grace. ஒரு நாள் One day, மதர் தெரேசா அவங்களுடைய காரியங்களை நான் பார்த்தேன். I watched what Mother Teresa did. அவங்க போய் குஷ்டரோகிகளை தொட்டு How she touched the lepers. ஜபமெல்லாம் பண்ணல, Not praying. அவங்க தொட்டு ஏதோ கழுவுறத பார்த்தேன். I saw her touching the lepers, washing them. அன்னைக்கு இருந்து அப்பெல்லாம் டிவி தான். Those days in TV. அந்த டிவியில பார்த்தேன். I watched it in TV. ஒரு பக்கம் நான் அழுதேன். I started weeping. இது என்ன இது? What is this? இது என்ன இது? What is this? எனக்கு இவங்கள மாதிரி தொட முடியுமா? Can I touch the lepers like her? ஒரு நாள் இயேசு என்னை தொட்ட பொழுது, One day when Jesus touched me, நீ கேட்டி இல்ல, you asked that gift. இப்ப நான் உனக்கு அந்த இருதயத்தை தரேன். I'm going to give that heart to you now. நீ தொடு, You can touch. நீ தொடு. You touch. அதாவது தான் அழுகிய புண்கள் எல்லாம். No, that's why when I இந்த touch. சிந்துஜாவுடைய மக இந்த டான்ஸ் ஆடும் பொழுது, When Sindhuja's daughter danced here, எங்க சிந்துஜாவுடைய மகன் இங்க இருக்குதா? சிந்துஜா ஃபேமிலி இங்க இருக்குதா? வந்திருக்காங்களா? யாருக்கு? அவளுக்கு பாப்பாவுக்கு ஃபீவரா? அடாடாடாடாடா, அவங்க அப்பா அங்க இருக்காரா? அப்புறம் அங்க இருக்காரு. அவங்க அம்மா எங்க? அவங்க பாட்டி. கை தட்டி இருங்க. girl's granddad and the granny, they are here. இவங்க சிந்துஜாவை கொண்டு வந்து நான் தொடர்றதை நீங்க எத்தனையோ பேர் You பார்த்திருக்கீங்க. might have watched her testimony, Sindhuja's testimony, touching her, me touching her. எனக்கு எங்க இருந்து வந்தது? Where did I get that grace அந்த from? மதர் தெரேசாவுக்கு என்ன ரூட்? What is the root for Mother Teresa? எல்லாரும் வந்து கேக்குறாங்க மதர் தெரேசாவை பார்த்து, They asked Mother Teresa, எப்படி அம்மா நீங்க அந்த குஷ்டரோகத்தை how do you touch the lepers? அவங்க சொல்றாங்க, She told, ஐ நோ ஜீசஸ். எனக்கு இயேசுவை தெரியும். அவங்க தான் என்னுடைய ரூட். He is my root. ஆமென். Amen. இப்ப நான் சொல்லுவேன், And I can declare, யார் ரூட்? இயேசு. Jesus is my root. யார் ரூட்? இயேசு. My root is அதான் Jesus. கொலோசியர்ல In Colossians, சொல்லுகிறார், Paul says, நீங்களும் you, எல்லாரும் all of you, இப்படி கை வைங்க, வேர் கொண்டவர்களா, you should be rooted. அவர் மேல் கட்டப்பட்டவர்களா, You should be built. அவருக்குள் நடந்து கொள்ளுங்க. Walk in him. அப்போ இந்த யோவேல் தீர்க்கதரிசியை பத்தி சொன்னல, When I mentioned Joel, the prophet, அவரு அந்த தீர்க்கதரிசனத்தை எழுதும் பொழுது when he wrote the prophecy, எனக்கு முதல்ல அதை படிச்சுட்டு எனக்கு விளங்கல. and I was not able to comprehend it. ஏதோ இது விட்டதை அது சாப்பிடுது, அது விட்டது இது சாப்பிடுது. What is left by that worm is eaten by this worm leaves, and that worm என்னய்யா eats. இது ரூட் What is the root? அப்படி நினைச்சிட்டேன். I thought. அப்புறம் என் கண்ணு திறந்துச்சு பாரு. When my eyes were opened, யோவேல் தீர்க்கதரிசி கண்ட அதே மரம், the same tree that Joel the அதே prophet saw, இலைகள், same leaves, கனிகள், the fruits, வேர் and the root. கர்த்தர் காட்டினார். The Lord showed me them. புழுக்கள் பழங்களை சாப்பிட்டு விடுகிறது, Worms eat the fruits. பிறகு Then, அது சாப்பிட்டு விட்டதை அடுத்த புழு இலைகளை சாப்பிடுகிறது, and the next worm eats the leaves. இலைகளை சாப்பிட்ட அடுத்த அந்த புழுவினுடைய அடுத்த பருவம் The next- பட்டைகளை The சாப்பிடுகிறது. next thing eats the barks. வேரை சாப்பிட வரும்பொழுது When it comes to eat the roots, உடனே யோவேல் 2:24 in Joel 2:24, அதை கர்த்தர் எனக்கு படிக்க சொன்னார். Lord asked me to read that. இப்ப சொல்லுங்க, எல்லாரும் இப்படி கையை விரிங்க. Put your hands like this. நான் உன்னிடத்திலே அனுப்பின One who I என்னுடைய sent, பெரிய சேனையாகிய the great host, வெட்டுக்கிளிகள், பச்சைக்கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் பச்சித்த நாட்களுக்கு பதிலாக all these days were eaten by the worms. திரும்ப Again, இப்படி கை வை, திரும்ப. again. ஆமென். Amen. ரூட்ட மறந்தா If you forget the root, பழங்கள் போயிடும். oh, you will lose the fruits. ரூட் இல்லைன்னா Without roots, இலைகள் வராது. you won't get leaves. இந்த ஜாஃபி இருக்கானே, நெல்லு ஜாஃபி,
எங்க வீட்டில் குட்டி குட்டி குட்டியா ஃபிஷ்ஷஸ் இருக்கு. We have, small fish at our home. ஏன் தான் இவனும் அவனும் சேர்ந்து அவங்க டாடி கிட்ட சொல்லி இப்படி கொண்டு வந்து ஃபிஷ்ஷஸ் வச்சாங்களோ தெரியாது. I don't know why they have so many fish in the aquarium. அப்படியே அவ்வளோ ஒரு தொட்டியில குட்டி குட்டியா ஃபிஷ்ஷஸ். They have tiny, weeny fish, many fish. அது அழகெல்லாம் பார்த்து நான் அப்படியே ரசிச்சிட்டு இருந்தேன். I used to just watch, ஆனா fascinated. திடீர்னு நான் போய் ஒரு நேரத்துல அப்படி நிக்கிறேன். Suddenly when I stood there, அதெல்லாம் கிட்ட வருது. all those fish came towards me. இவன் சொல்லிட்டான். He told me. கரெக்டா. He told me. பா ஏன் வருது தெரியுமா? Pa, why those fish come towards you? இவன் எனக்கு டீச் பண்ணான். He taught me. உட்காருங்க. டீச் பண்ணா. என்ன டீச் பண்றான்னு பார்த்தா What did he teach me? அதுக்கு என்ன வேணும்? What does it என்ன need? வேணும்? What does it need? ஆகாரம். Food. அந்த ஆகாரம் கொடுக்க யாராவது வர்றாங்களான்னு வருது. So it's waiting for someone to feed. அதுதான். That's it. அப்புறம் இவனை கொண்டு வந்து அந்த ஆகாரத்தை போட வச்சு நான் When I asked to feed the fish, சொல்லுங்க இப்படி கை நெஞ்சில கை வை. the hand on your bosom. ஆகாரம் இல்லைனா, Without food, ரூட்டுக்கு தண்ணி இல்லைனா, without water to the roots, இலைகள் பசுமையா இருக்காது. the leaves won't be green. இந்த யோவேல் சபையை தான் எழுதினார். Joel wrote about the church. நெஞ்சில கை வைங்க மீண்டும் சபைக்கு. For the church, இப்ப சொல்லுங்க எனக்கு for me, ரூட் வேணும். I need a root. ஆமென். Amen. நான் கட்டப்படணும். I should be built. நான் எழும்பணும். I should rise. ஆமென். Amen. அதான் ரகசியம். That is the secret. உங்களுக்கு வரங்கள் வேணுமா? Do you need the gifts? எழுந்து நின்று கொள்ளுங்கள். Let us stand. வல்லமை வேணுமா? Do you need power? நீங்கள் செழிப்பா இருக்கணுமா? Do you need to prosper? உங்கள் குடும்பத்துல கனிகள் வேணுமா? Do you need fruits in your families? உங்கள் குடும்பத்துல பசுமையா நீங்க இருக்கணுமா? Do you want to prosper? Greenery with greenery. உங்கள் குடும்பத்துல மலர்கள் அப்படியே பசுமையா இருக்கணுமா? Do you want flowers to blossom in your homes? எல்லாரும் சொல்லுங்க வேர். Root. இயேசுவின் அன்பின் ஊழியத்துக்கு ஒரு வேர் இருக்கு. That is the root for love of Jesus ministry. அத நான் புரிஞ்ச மாதிரி என் பிள்ளைகள் புரிந்து எழும்பி நிக்கிறாங்க இப்போ. I understood that, my children have understood, and they arise and shine. அதான் டேனியல் ஓடுறான். That's why Daniel keeps running. அதான் என் பிள்ளைங்க ஓடுறாங்க. My children run. அதான் பிஷப் சென்னைக்கு ஓடுறாரு. Bishop Excel is at Chennai. கடந்த 30 வருஷமா இந்த பிஷப் ராத்திரி பகலும் அப்படிதான் உழைச்சார். Last 30 some years Bishop worked day and night. இந்த அன்பின் ஊழியத்தினுடைய வேரை புரிஞ்சுக்கோ. Understand the root of the love of Jesus ministry. Amen. Amen. அது இயேசு. That is Jesus. உங்களுக்கு சுகம் வேணுமா? Do you need healing? ரூட் சொல்லுங்க. Root. ரூட். Where? உங்களுக்கு செழிப்பு வேணுமா? Do you need prosperity? Root. Where? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? Do you need blessings? ரூட். Where? ஆமென். Amen. உங்களுக்கு மலர்கள் வேணுமா? Do you need blossoms? ரூட். Where? கனிகள் வேணுமா? Do you need fruits? ரூட். Where? சபையை மறக்காத. Don't forget the இயேசுவை church. மறக்காத. Don't forget Jesus. நீ வளர்ந்து வந்த ஊழியத்தை மறக்காத. Don't forget the ministry that brought you up. ஊழியத்துக்கு உனக்கு தொடர்பு இல்லாம நீ எங்க ஓடினாலும் செழிப்பு போயிடும். Don't allow yourself to go away. Sever the ties with the ministry. You will lose your blessing. சிலருக்கு அன்பின் ஊழியத்துல வளர்ந்துட்டு some people grow up. எழுதி வச்சிக்கப்பா. You can write it down. ஏய் வாலிப பசங்களை எழுதி வச்சிங்கடா. Youngsters, you can write it down. நான் சொல்றேன். I declare. அன்பின் ஊழியத்தினுடைய ரூட்டின் சக்தி அதை விட்டு விலகுன. The power of the root of love Jesus ministry. Go away. பிரகாசிக்க முடியும் நினைக்காத. Don't think you're not cursed. அது சிலது பார்த்தா அட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். Something will attract you. ஓடிட்டு கடைசில அப்படி வாடி போயிராத. And don't lose your root and wither. ஆவிக்குரிய தகப்பன் சொல்றேன். Your spiritual உனக்கு father. நான் தான் ஆவிக்குரிய தகப்பன், உன் பிள்ளைக்கு நான் தான் ஆவிக்குரிய தகப்பன். I am your spiritual father as well as your child's spiritual father. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. Let me declare one more thing. உங்க அப்பனுக்கு நான் தான் ஆவிக்குரிய தகப்பன். I am your dad's 53 வருஷம் நான் எத்தனை
காரியத்தை பார்க்கிறேன் தெரியுமா? 53 years have I have seen many a thing. எத்தனை ரகசியத்தை பார்த்திருக்கேன் தெரியுமா? Do you know how many secrets have come across? அம்மாவுக்கு சொல்றேன், உனக்கு சொல்றேன், Your mom, உன் பிள்ளைக்கு சொல்றேன், உன் your குடும்பத்துக்கு child, your சொல்றேன். family, I declare. இந்த அன்பின் ஊழியத்தினுடைய அன்பை மறந்துடாத. Don't forget the love of Jesus அன்பின் ministry. ஊழியத்தினுடைய ஜெபத்தை மறந்துடாத. Don't forget the prayer of உன்னை Jesus. எப்படி வாழணும் வைக்கணும்னு எனக்கு தெரியும். I know how to make you live. உன் கட்டுகளை எப்படி உடைக்கணும் எனக்கு I தெரியும். know how to break your bondage. உன் குடும்பம் எப்படி பிரகாசிக்கணும் எனக்கு தெரியும். I know how to cause your உன் family to குடும்பத்துல shine. எப்ப ஆசீர்வாதம் வரணும் எனக்கு தெரியும். I know how your family should be blessed. அது இன்னைக்கு நடக்கட்டும். That's going to happen today. வேற மறந்துடாத. Don't forget the root. ரூட்ட மறந்துடாத. Don't forget the roots. அன்பின் ஊழியத்தின் சக்தியை மறந்துடாத. Don't forget the power of the love of Jesus. பிரகாசிக்கணும். You should shine. நீ எழும்பணும். You should rise. நீ எழும்பணும். You should rise. நீ உயரணும். You should உன் rise. குடும்பம் தழைக்கணும். Your family should blossom. மீண்டும் அந்த யோவேல் தீர்க்கதரிசி எழுதினார், Prophet Joel wrote, பதிலாக, instead of the loss, எல்லாரும் பதிலாக instead of, நான் ஆசீர்வதிப்பேன். I will bless you. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. My people won't be ashamed. களங்கள் தானியத்தால் நிரம்பும். The floors will be filled with grapes, ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். and the wine presses கரங்களை will தட்டி overflow with the wine. ஆர்ப்பரி. களங்கள் தானியத்தால் நிரம்பும். ஆமென். களங்கள் தானியத்தால் நிரம்பும். உன் வீடு ஆசீர்வாதமாய் Your house will be blessed. நீ சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதமாய் இருப்பாய். Generation after generation you will be பிள்ளைகள் blessed. ஆசீர்வாதமாய் Your இருப்பார்கள். children shall be a blessing. உனக்கென்று ஒரு ஞானம் வரும். You'll get a wisdom. உனக்கென்று ஒரு அறிவு வரும். You'll get a knowledge. உனக்கென்று ஒரு புத்தி வரும். You'll get some senses. நீ எழும்பி You will பிரகாசிப்பாய். rise and shine. ஆமென். Amen. உன் குடும்பம் எழும்பும். Your family will rise இந்த கிறிஸ்துமஸ் அன்று on this Christmas அப்படி day. தலையை தாழ்த்தி When you humble yourself, தாழ்மையுள்ளவனை தேவ தயவுள்ள கரம் உயர்த்தும். பாடுவோமா? தாழ்மை உள்ளவனை தேவதயவுள்ள கரம் உயர்த்தும். ஆமென். உள்ளம் உடைந்தவனை உன்னத கரம் அணைக்கும். உள்ளம் உடைந்தவனை உன்னத கரம் அணைக்கும். மங்கி எரிகின்ற தீபம் அது அணைந்து போவதே இல்லை. மங்கி எரிகின்ற தீபம் அது அணைந்து போவதே இல்லை. எரிந்து போன நாணல் புரிந்து விழுவதில்லை. எரிந்து போன நாளும் புரிந்து விழுவதில்லை. சோர்ந்து போகாதே, உலகில் அழிந்து மாயாதே. சோர்ந்து போகாதே, உலகில் அழிந்து மாயாதே. ஜீவ கிரீடம் உனக்கு உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமே உண்டு. ஜீவ கிரீடம் உனக்கு உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமே உண்டு. தாழ்மை உள்ளவனை தேவதயவுள்ள கரம் உயர்த்தும். கஷ்ட நஷ்டங்கள் மாறும். கஷ்ட நஷ்டமாறும், உன் கண்ணீரின் கொடுமை நீங்கும். ஆமென். கஷ்ட நஷ்டமாறும், உன் கண்ணீரின் கொடுமை நீங்கும். சூழ்நிலைகள் மாறும். சூழ்நிலைகள் சூழ்நிலை எல்லாம் மாறும். மாறும். எல்லா சூழ்நிலையும் மாறும். சோதனைகள் நீங்கும். சூழ்நிலைகள் மாறும். சோதனைகள் நீங்கும். வியாதி வேதனைகள் இல்லை.
வாழ்வு வந்து சேரும், சுபகாரியங்கள் நடக்கும். ஆமென். சுக வாழ்வு வந்து சேரும், சுபகாரியங்கள் நடக்கும். தாழ்மை உள்ளவனே, தாழ்மை உள்ளவனை தேவதயவுள்ள கரமுயர்த்தும். போல் ஒரே ஒரு நிமிஷம் 1 minute கிறிஸ்துவனுடைய பிறப்பில் on this day of, நம்மை தாழ்த்தி பாருங்க. let us humble ourselves. அவர்தான் நம்முடைய ரூட். He is our root. எனக்கு அவர்தான் ரூட். He is my root. ஆமென். நானும் மறக்க கூடாது. I shouldn't forget either. நான் பெருமையில நான் சொல்லல, Not in pride I say, தாழ்மையில சொல்றேன். in humility I declare. தாயை நான் பெருசித்தவனா, No, I will. அந்த தாயே சுதா. That Jesus. 4 வயதுல என்னுடைய தாயை நான் இழந்தேன். I lost my mom when I was 4 years old. ஆனால் இயேசு தோன்றும் போது சொன்னார், But Jesus appeared and said, நான் தான் உன் தாய், I am your mother. நான் தான் உன் தகப்பன், I am your father. நான் தான் உன் வேர். I am your root. உனக்கு என்னுடைய இருதயத்தை I தருகிறேன். give you my heart. நீ எங்கே அழுகிறாயோ நான் அங்கு என் கண்ணீரினாலே அற்புதத்தை செய்வேன். Where you weep, I will bring my tears and do a miracle there. ஏசப்பா இந்த பூமியில கண்ணீர் வடித்ததை நான் பார்த்தேன். I've seen Jesus weeping in this earth. அந்த கண்ணீர் இப்பவும் மறையல. That tears are still there. அது அன்பு. That is love. இப்படி கை வச்சீங்க, Love. அந்த அன்பின் கண்ணீரை மறக்க முடியுமா? Can you forget the tears of அவர் love? சிந்திய ரத்தத்தினுடைய வல்லமையை மறக்க Can you முடியுமா? forget the power of the blood that he shed? ஏசப்பா அவருடைய அன்பு விதையை மறக்க முடியுமா? Can you forget the seeds of his love? அவர் நேசிக்கிறார். He loves you. இப்ப நெஞ்சில கை வச்சு The hand on your bosoms. உங்க எல்லாருக்குள்ளும், All of you. நம்ம எல்லாருக்குள்ளும் In all of us. ஏசப்பா அவருடைய இருதயம், Heart of Jesus. இயேசுனுடைய இருதயம், Heart of Jesus. இயேசுனுடைய இருதயம், The heart of Jesus. இயேசுனுடைய சிந்தை The mind. The love of உருவாகட்டும். Jesus. Let it be. அப்பா Father, என் ஜனங்களை ஆசீர்வதியும். bless my people. என் ஜனங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். Bless my people's families. இயேசுவின் அன்பின் இடத்துல சுகம் இருக்குமானால் ரூட் நீங்க தானப்பா. If there is healing in the love of Jesus ministry, you are the root. இயேசுவின் அன்பின் ஊழியத்துல ஒரு அற்புதம் நடக்குமானால் அந்த ரூட் நீங்க தானே. If a miracle happens here in love of Jesus ministry, you are the root. உம்முடைய நாமம் தானே. Your name, O Lord. கரங்களை தட்டி ஆர்ப்பரி. Put your hands together. ஓ வல்லமை, Power. வல்லமை, Power. வல்லமை, Power. வல்லமை. Power. இயேசப்பா Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, Thank you, Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. உம்முடைய அன்புக்காக நன்றி. Thank you. என் ஜனங்களுடைய குடும்பங்கள் அவருடைய தொழில்கள் செழிப்பாகட்டும். Let my people, their businesses, families prosper. இங்க இருக்கிற எல்லாருடைய தொழிலும் செழிப்பாகட்டும். All the businesses prosper. எல்லாருடைய வேலைகளும் Let செழிப்பாகட்டும். all their works prosper. எல்லா குடும்பங்களுடைய நிலைகளும் Let செழிப்பாகட்டும். the families எல்லா prosper. குடும்பங்களுடைய வருமானம் பெருகட்டும். Let all the incomes of the families increase. தாழ்த்துகிற எங்களுடைய குடும்பங்களிலே அற்புதங்களை செய்யும். Who are humble ourselves, commit miracles in our families. குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். Let there be childbirths. குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக Let the மாறட்டும். family lives be blessed. திருமண தடைகள் உடையட்டும். Let the marriage blockage be நீங்களும் broken. உங்களுடைய பிள்ளைகளும் சுகமாய் இருப்பீர்களா? You and your children will be blessed. சொல்லுவோமா எல்லாரும் 3 முறை ஆமென், Thrice amen. ஆமென், Amen. ஆமென். And amen. அமர்ந்து கொள்ளுங்கள். Take your seats, please. இது நீங்கள் இயேசுவின் அன்பின் ஊழியம் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து தாங்கும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறோம். Google Pay number 9791921217. வங்கி விவரங்கள் லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 700136730, IFSC கோட் IDIB 000 or 048. Bank address Siddhabudur branch, Coimbatore 641044. Power of God TV, Indian Bank, account number 6321719960, IFSC code IDIB 000 or 048. Branch Siddhabudur, Coimbatore. ஜெபியுங்கள், தாங்குங்கள், ஆண்டவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.